ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து அயன் டூல்ஸுக்கு அப்கிரேட் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் சின்னதாக இங்கே ஒரு ஃபார்மிங் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அயன் டூல்ஸ் எங்கே போய் எடுக்க போகிறோம்னா வேற எங்கே அயன் முதல்ல எடுக்கணும். அதுக்கு வந்து கேவுக்குள்ளே தான் இருக்கணும். சரி செரி பிளாசம் மரம் இருந்துச்சு. சரி வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து நட வந்துட்டேன். இங்கே நட்டால் சூப்பராக இருக்கும் வியூவு. அப்புறம் பின்னாடி இங்கே ஒன்று, அப்புறம் வீட்டுக்கு பின்னாடியே ஒன்று வச்சிடலாம். அப்புறம் கேவுக்குள்ளே போக போகிறோம். அது சுத்தமாக ஃபுட்டே இல்லை. ஸோ வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். போதுமான அளவுக்கு ஃபுட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நைட் ஆக போகுது. தூங்கி ஏஞ்சிட்டு கேவுக்குள்ளே இறங்கிட வேண்டியதான். அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக்கும் முடிஞ்சால் பண்ணி விட்ருங்க. ஓகே, தூங்கி எழுந்துச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் முன்னே போட்ட இந்த ஷேடர்ஸ் வந்து லைட்டாக லேக் ஆகிட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வேறு ஷேடர்ஸ் போட்டு வந்துட்டேன். சரி ஓகே, எல்லா ஃபுட்டையும் இப்போ குக் பண்ணிட்டு நம்ம கேவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருந்தேன் எல்லாமே. ஓகே, நான் எல்லா ஃபுட்டையும் ஈட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே மட்டமும் உடைய நிலமையில் இருக்கு. ஸோ நான் புது டூல்ஸ் செய்ய கோபிள் ஸ்டோன் எடுக்க வந்துட்டேன். ஓகே, போதுமான அளவுக்கு கோபிள் ஸ்டோன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்க ஃபுட்டு வந்து மொத்தமாக ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது குக்கடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம போய் டூல்ஸ் செஞ்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே காய்ஸ், எல்லாம் ரெடி. நம்ம இப்போ கேவுக்குள்ளே இறங்க போகிறோம். இங்கே ஒரு கேவ் இருக்க மாதிரி இருக்குது. சரி இங்கே போய் பார்ப்போம். கோல்லாம் இருக்குது. நம்மளுக்கு கோல் வர தேவை. ஏன்னா நம்ம பிச்சைக்காரத்தனமாக பண்ணே போன டார்ஸ் தான் வச்சுருக்கோம். ஐயோ கீழே வேண்டேன், யாரும் இல்லைல்ல. ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸில் வந்து க்ரீப்பரை வந்து சார்ஜ்டு க்ரீப்பராக காமிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சார்ஜ்டு க்ரீப்பர் ஐயோ தண்ணி இந்த ஸ்டேட்டஸில் கண்ணிக்கே தெரிலங்க. உள்ளே போய் பார்ப்போம். தண்ணி நான் நடக்கவே முடியல, இங்கெல்லாம் தெளிக்குது தண்ணி. இந்த ஸ்டேட்டஸில் வந்து சார்ஜ்டு க்ரீப்பர் வந்து க்ரீப்பர் வந்து சார்ஜ்டு க்ரீப்பராக தெரியுது. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது தெரியாமல் வந்து சார்ஜ்டு க்ரீப்பரை பார்த்துட்டேன்னு சொன்னேன். அது வந்து ஃபேக்கான சார்ஜ்டு க்ரீப்பர், அது எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அங்கங்கே நான் வந்து பார்த்தப்ப தான் தெரியுது. நார்மலாகவே எல்லா க்ரீப்பருமே சார்ஜ்டு க்ரீப்பர் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதை சொல்லியே ஆகணும்னு நினச்சேன். நான் வந்து ஃபேக்கான சார்ஜர் க்ரீப்பர் தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். சரி என்ன பண்ணுறது. சரி இங்கே இருக்க அயன்லாம் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். கேவே இல்லை, சும்மா வந்து பார்த்தா இது வந்து ஒரு அயன் இருந்துச்சு. அயனுக்காக இங்கே வந்து எடுத்துடலாம். இது கேவே இல்லை கைஸ், மொக்க. இது கேவை நான் வந்து காமிக்கிறேன் அப்புறமேட்டில் இப்பயே போய் அயன் எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல கேவுக்குள்ளே போய் குதிச்சிடலாம். இங்கே கோல்லாம் இருக்குது, கோல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கேருந்து வெளியே வந்துட்டு வேறு ஏதாச்சும் கேவை போய் தேடலாம். ஓகே, இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு மிகப்பெரிய கேவ் இருக்குது காய்ஸ். இங்கே உள்ளே போகலாம். இங்கே டார்ச் வச்சு பார்ப்போம். ஓகே, ஐயோ க்ரீப்பரு, ஐயோ சைடில் பார்த்தீங்களா க்ரீப்பர் இருந்துச்சு. சொன்னல இந்த ஸ்டேட்டஸில் வந்து சார்ஜர் க்ரீப்பராக காமிக்குது. நார்மல் க்ரீப்பரு இப்படி வெடிக்குது. ஓகே, இது வந்து நார்மல் க்ரீப்பர் தான், யாரும் வந்து சார்ஜர் க்ரீப்பர் நினைக்க வேணாம். ஸ்டேட்டஸில் அப்படி காமிக்குது, என்ன பண்ணுறது. சரி அங்கேருந்து வெளியே வந்துடலாம். இது ஒரு மொக்க கேவ் தான் இது. நான் வந்து நினச்சி சூப்பர் கேவ்னு நினச்சி வெளியே வந்து பார்த்தா ஐயோ இப்போ என்ன செரி பிளாசம் மறந்துச்சாங்க. நான் ஒரு பயங்கரமான கேவை நினச்சி வந்து பார்த்தா உள்ளே போனால் தண்ணி தான் இருக்குது. சரி வேறு ஏதாச்சும் கேவை நோக்கி பயணம் பண்ணலாம். ஓகே காய்ஸ், ரொம்ப நேரம் கழித்து ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதுக்குள்ளே போயே தீரணும். அதுக்கப்புறம் டார்ச் கொஞ்சம் செஞ்சுட்டேன் கிடச்ச கோல் வச்சு. ஓகே, இங்கே ஏதோ வழி போகுது. இங்கே கோல் தான் இருக்குது, வேறு எதுவும் வழியும் இல்லைங்க. ஐயோ சின்ன பள்ளம் தான் போல். ஓகே, அது ஒரு வழி. உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏதோ ஜாம்பி கத்துற சத்தெல்லாம் கேட்குது. என்னடா வழி இல்லையா? ஓகே, இதோ இருக்குது. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட்டு. ஆனால் அவ்வளோ பெரிய பள்ளம்லாம் இல்லை. ஓகே, டார்ச் வச்சுருவோம். இங்கே லைட்டாக வழி போட்டுக்கலாம் போகிறதுக்கு. ஓகே, இங்கே டார்ச் வச்சுல ரொம்ப இருட்டாக இருக்குது. ஐயோ சத்தம் கேட்குது, விச்சு கத்துற சத்தம் கேட்டுச்சு எனக்கு. சரி தைரியமாக போக வேண்டியதான். உள்ளே போய் டார்ச் வச்சிடலாம். இங்கே ஒரு டார்ச் வச்சாச்சு. சரி ஓகே, அங்கே பள்ளமாக இருக்குது, படிக்கட் போட்டுடலாம். இங்கே இது உடைக்க முடியலையா? அதோ இங்கே ஒரு வழி போகுது, அங்கே தான் குதிக்க போகிறேன்னா. ஓகே, லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். ஏதோ விச்சு கத்துற சத்தம் கேட்குது, ஜாம்பி கத்துற சத்தம் கேட்குது. அங்கே இருக்குது வழி.
ஓகே இப்போ படிக்கட்டை போட்டு போயிட வேண்டியதான் அப்படியே. இங்கே ஒரு தட்டு வச்சு இங்கே வச்சு ஓகே ஓகே கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி போவோம், நான் இப்படி போயிடலாம் நம்ம. இங்கே இருட்டாக இருக்குது, டார்ச் வச்சிடலாம், யாரும் இல்லை. ஓகே இங்கே கோல் இருக்குது, கோல் அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஐயோ கிரீப்பர் சரி பக்கன் ஆகிடுச்சு. கிரீப்பர் 2 ஸ்கெலிட்டன் இருக்குது. நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம், கிரீப்பர் வச்சு நம்ம ஸ்கெலிட்டனை கொண்டுடலாம். டேய் வாட மண்டையா, கிரீப்பர் மண்டையா பார்க்கறல, சீக்கிரமா நம்ம அப்படியே கீழே குச்சிடலாம். கிரீப்பர் அடிச்சு ஒரு ஸ்கெலிட்டன் செத்துருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் செத்துட்டான். இப்போ அந்த கிரீப்பர் அங்கே இருக்குது, இங்கே ஒரு வழி போகுது, நிறைய வழி போகுது, சூப்பரு. ஓகே அந்த அயன் அங்கே இருக்கு. சரி ஸ்கெலிட்டன் அதுவும் ஜாம்பி வருது. ஜாம்பி என்ன பண்ணலாம், இப்போ ஸ்கெலிட்டன் அடிச்சு கொண்டுடலாம். நான் எதுவும் பண்ண மாட்டேன், உங்களே அடிச்சுக்க வச்சு சாவடிச்சிருவேன். சரி ஓகே அவனுங்க அடிச்சுக்கிறானுங்க, நம்ம ஜாம்பிக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. அவன் ரொம்ப வந்து அடிக்கிறான் ஜாம்பியை. சாவு இப்போ வந்து ஜாம்பியை காப்பாற்றியாச்சு. அட பாவி முதுகில் இப்படியாட குத்துவா அதுக்குன்னு. இங்கே டார்ச் வச்சுட்டு வேற எங்கெல்லாம் அயன் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருக்குங்க, நிறைய இருக்குது. ஐயோ கிரீப்பர் இருக்குங்க, அது நம்மளை பார்க்கல. இங்கேருந்து அடிச்சிடலாம் அப்படியே. சாவு அது வெடிக்கல போல. இங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கலாம், அதை அடிக்க முடியல. ஓகே உள்ளே போய் அடிச்சிடலாம். வெடிக்குது அம்மே இது வெடிக்கலன்னா யார் இதோ இந்த பக்கி அடிக்கிறானா? என்னடா அது வெடிக்கல, ஆனால் டேமேஜ் போகுதுன்னு பார்த்தேன். ஓகே சாவு. எதுக்குடா உயிரோட இருக்க நீலாம்? இப்படி அடிச்சிட்டான், செத்துருவோம் போல இப்படி விட்டா. ஓகே செத்துட்டான். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் பார்த்து அயன்லாம் எடுத்துக்கலாம். எங்கடா அயனை பார்த்தேன்? இந்த பக்கம் தான் எங்கேயோ போகணும் அயன் பார்க்க. இங்கே ஒன்றும் போகல, இங்கே போய் பார்ப்போம். இங்கே ஏதோ பெரிய வழி போகுது. நம்ம இப்படி போக வேணாம், இப்படி போனால் மேலே போயிடுவோம் போல், மேலே போகிற வழி தான் போல். சரி நம்ம போய் அயன் எடுப்போம், அங்கே தான் அயன் இருக்குது. சூப்பரு. நம்ம வந்து 24 அயன் வேணும் ஒரு அயன் ஆர்மர் செட்டை செய்ய. நம்ம வந்து 24 அயனு, அதுக்கப்புறம் வேணும்னா அயன் டூல்ஸ் பண்ண வந்து கொஞ்சம் அயன் கிடச்சா பார்க்கலாம். ஏன்னா 24 அயனா பெரிய விஷயம் எடுக்கிறது. அப்புறம் வேற எங்கேயோ பார்த்தேனே அயன், எங்கடா? ஐயோ இங்கே ஒரு அயன் இருக்குது கொஞ்சம். வேற எங்கேயோ அயன் பார்த்தேனே இதை தவிர. ஓகே இங்கே ஒரு அயன் இருக்குது, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. வேற எங்கேயோ அயன் பார்த்துங்க, எங்கன்னு தெரியலையே. சரி நம்ம முதல்ல வந்து வந்த வழியை போட்டுடலாம், ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கேவுக்கு போயிடுவாங்க, எல்லாமே எடுத்துருவாங்க, ஆனால் வழி தெரியாமல் அசிங்கமாக செத்துருவாங்க வெளியே வர தெரியாமல். சரி ஓகே வெளியே வர வழி, அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கேயோ போகணும் மேடம் வெளியே போகிறதுக்கு. இங்கே ஒரு வழி, இங்கேருந்து போயிட்டு அப்படியே மேலே போயிடலாம். சூப்பரு. சரி நம்ம திரும்பி போய் பார்த்த அயன்லாம் போய் எடுத்துடலாம். ஓகே இங்கேருந்து குதிச்சிடலாம். ஓகே இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் இன்னொரு அயன் இருக்கும். இதோ இருக்குங்க, இதோ இருக்குது. இந்த என்டர்மன் ரொம்ப கத்துறான், எனக்கு காண்டாயிடுச்சு இந்த என்டர்மன் நினச்சாலே. ஆனால் அவனை மட்டும் பார்த்துட்டோம், அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிடும். ஓகே இங்கேருந்து குச்சி இப்போ வந்து வேறு வழி தேடணும். இந்த பக்கம் போயிடலாங்க. இந்த பக்கம் எந்த பக்கம் போகிறது, லெஃப்டா ரைட்டா? சரி லெஃப்ட்டு போவோம் முதல்ல. ஐயோ ரொம்ப டார்ச் வைக்கிறேனே. ஓகே இந்த பக்கம் போய் பார்ப்போம் என்னடா இருக்குது இங்கே. எவ்வளோ வழி போகுது காய்ஸ், ரொம்ப ரொம்ப பெரிய கேவ் போல் நம்ம வந்துருக்குது. இங்கே ஒரு வழி போகுது, இங்கே என்னடா இன்னும் வழி போயிட்டே இருக்குது, நான் வரல இங்கே. ஓகே ரொம்ப டீப்பாக போகுது. நம்ம வந்து அயன் எடுக்க வந்தோம், அதுக்கு அவ்வளோலாம் ஆழம் போக தேவையில்ல. நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். இப்போ ரைட்டு இங்கே கொஞ்சம் அயன் பார்த்துக்கலாம். நம்ம இங்கே போய் அயன் எடுத்துப்போம் முதல்ல. கேவுக்குள்ளே இறங்கினா ஒரு முக்கியமான விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன்னா எப்போ எவன் முதுகில் குத்தோன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே இங்கே ஒரு வழி போகுது, அங்கே குச்சிடலாமா? ஐயோ இந்த என்டர்மேன் வர எங்கே பார்த்தாலும் வரானே. நம்ம எந்த பக்கம் போகலான்னு நினைக்க தெரில. சரி இந்த பக்கம் போயிடலாமா? இங்கே ஒரு வழி போகுது, அப்புறம் அங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது, மேலே ஒரு வழி போகுது. டேய் நான் எங்கடா போகிறது? இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் நிறைய வழி போகுது. ஓகே இந்த பக்கம் போவோம். போகிற போக்கில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னடா இது? ஐயோ பெரிய பள்ளமாக இருக்கே இந்த இடம். போனால் நம்ம டேஞ்சர் தான், என் க்ரீப்பர்லாம் போகுது. நம்ம திரும்பி வந்த வழிக்கே போய் அங்கே எங்கேயாச்சும் வழி தேடுவோம். ஓகே இந்த பக்கம் போவோம். வந்த வழியே டார்ச்சை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐயோ இங்கே எல்லாருமே இருக்கானுங்க, ஜாம்பி, என்டர்மேனு, க்ரீப்பரு. இங்கே ஒரு டார்ச் வச்சு பார்ப்போம். ஆஹா என்டர்மேன் இன்னும் எப்படி இருக்கான்? சரி நம்ம போயிட வேண்டியதான், இல்லைன்னா நம்ம பார்த்து செத்து அடி வாங்கி செத்துருவோம். ஓகே நம்ம இந்த பக்கம் போயிடலாம், ஏன்னா இந்த பக்கம் தான் சேஃபாக இருந்துச்சு, எந்த மாப்புமே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஓகே இந்த பக்கம் போய் நம்ம வந்து எல்லா அயனையும் எடுத்துகிட்டு நம்ம மேலே ஓடி வந்துடலாம். ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி ஓகே இங்கே போக வேண்டியதான். ஐயோ குட்டி சாம்பி தான் இருக்கிறதுலே டேஞ்சரு. இவன் வேகமாக வருவான், இவனுக்கு நிறைய ஹார்ட்டும் இருக்கும். இவனை எடுத்து இந்த பெரிய சாம்பி அளவு கட்டிக்கணும். இவனை எது குட்டி சாம்பியாக இருக்கானே தெரில. ஓகே இங்கே பெரிய பள்ளம் இருக்குது. என்னடா இது?
இங்கேருந்து அந்த குட்டி சாம்பி வந்துச்சு. ஓகே எந்த பக்கம் இப்போ போகிறது? அந்த பக்கம் போட்ட அந்த பள்ளம் வழியா? ஓகே இங்கே ஒரு கோவில் ஸ்டோன் இருக்குது, அதை உடச்சி விட்றலாம். என்னோட இவ்வளோ பெரிய பள்ளம்டா அது. இங்கே ஒரு வழி போகுது. ஏங்க கேவ் ரேவன். ஐயோ என்ன தலையில குட்டி சாம்பி. ஐயோ என்னடா எங்கள் குட்டி சாம்பியாக வாழும் போலையே. இவனை அப்படியே தள்ளி விட்றான் கீழே. ஓகே கீழே வந்து ஐயோ இங்கே தான் நிற்கிறானே இவன். கீழே கோல்டு, கீழே கோல்டு இருக்கு கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரில. சரி இவனுங்களை போட்டு தரலாம். நான் ஆனால் ரேவனுக்குள்ளே இப்போ இறங்க மாட்டேன், ஏன்னா இப்போ இறங்கினா கன்ஃபார்ம் செத்துருவேன். அயன் ஆர்மர் எடுத்துகிட்டு அடுத்த பார்ட்டில் அங்கே போய் டைமண்ட் எடுக்கலாம். இந்த ரேவனில் முதல்ல குட்டி சாம்பியை கொண்டுடலாம். ஐயோ என்னடா குட்டி சாம்பியை கொள்ளலாம் நினச்சி அவன் செத்துட்டான். சரி கீழே அப்படியே குதிச்சு ஒரே ஷாட்டு செத்துடுறா. நம்ம திரும்ப மேலே போயிடலாம், அதான் சேஃபு. இந்த ரேவன் செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு வழி போகுது, இங்கே போய் பார்ப்போம். இங்கே வேணாம், இங்கேருந்து தான் அந்த குட்டி சாம்பி வந்தான். சரி மேலே ஏறதுக்கு இப்போ வழி போட்டுடலாம். ஓகே வழி போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் அங்கே இருக்க கீழே வழியில் போகலாம். அங்கே தான் அயன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ் இருக்கிறவர் கைஸ். சாரி க்ரீப்பரு, எனக்கே குழம்புது கைஸ் இந்த ஷேடஸ்னால. ஓகே இவன் நம்ம இந்த மண்டையை நான் ஈஸி தான் போட்டு தள்ளுறான். ஓகே இங்கே தான் வந்து என்கிட்ட இதெல்லாம் காலி ஆகிடுச்சு டார்ச்சு. ஓகே இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். சரி ஓகே இந்த அயனை முதல்ல எடுப்போம், இதான் முக்கியம். ஓகே கைஸ் இப்போ நம்ம ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அங்கேருந்து இங்கே இடம் நம்ம வந்த இடமாச்சு. இங்கேருந்து ஜாம்பிலாம் பார்த்தோம் இந்த இடம். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்குது அயனுக்கு. அயன் எங்கேயாச்சும் இருக்காடா? ஓகே இங்கே ஒரு ஜாம்பி இருக்கான், இப்போ நான் அடிச்சு கொண்டுடலாம். ஓகே சாவடா. அங்கே கொஞ்சம் அயன் இருக்கு, சூப்பரு. ஓகே நம்ம கிட்ட இருக்க டார்ச் எல்லாமே தீந்து போக போகுது. நம்ம ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அங்கே ஃபரன் செஞ்சு அங்கே கிராஃப்டிங் டேபிள் போட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டிக்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சு அங்கே வந்து டார்ச்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்பி வரணும். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஃபரன்ஸில் வந்து அயனை ஸ்மெல் பண்ணி நம்ம அயன் ஆர்மர் செஞ்சிடலாம் அப்படியே. அதுக்கப்புறம் மேலே போயிடலாம். சரி ஓகே இப்போதைக்கு நம்மள்கிட்ட எவ்வளோ அயன் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அயன்லாம் எடுத்து முடிச்சுட்டு படிக்கேட் கட்டின இடத்துல வந்து பேஸ்மெண்ட் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பேஸ்மெண்ட் ரெடி பண்ணலாமா? ஓகே நம்ம இட்டு 24 அயன், சூப்பர் 24 அயன் கிடச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணி அங்கே வந்து போட்டு இது பண்ணுறது தான் மிச்சம். ஓகே இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது, இங்கே போய் பார்ப்போமா? ஓகே 3 கோல் இருக்குது. ஓகே எவ்வளோ பெரிய பள்ளம். இங்கே இறங்கலாம், அப்புறமேட்டு இறங்கலாம். ஓகே நம்ம போய் பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு அயன் ஆர்மர் போய் செய்கிறது தான் நம்மளோட மொதல் வேலை. அப்புறம் கோல் எடுத்துக்கலாம், ஏன்னா டார்ச் இல்லைல்ல, அதுக்காக கோல் எடுத்துக்கலாம். கைஸ் நிறைய கோல் இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டேன். இப்போ நம்ம போய் பேஸ்மெண்ட் போயிட்டு இங்கே அயன் வர கிடச்சிது. அப்படியே பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து அயன் ஆர்மர் செஞ்சுட்டு மேலே போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபார்மிங் கட்டிட்டு கேப்பில் முடிச்சுக்கலாம். ஓகே நம்ம இங்கே வந்து அடைச்சிடலாம் இங்கே, ஏன்னா நம்மளோட இது வந்து இப்போ என்ன சேஃபாக இருக்கணும். நம்மளோட பேர் என்ன, நம்மளோட பேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த வழியை அடைச்சிட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட் கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படியே. ஓகே அயனை ஸ்மெல் பண்ணியாச்சு, நம்ம டார்ச்சும் செஞ்சாச்சு. அயன் ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து போய் இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் இந்த ரேவனில் சைடில் போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகே சும்மா ரேவனில் அப்படியே மேலோட்டமாக பார்க்குறோம். இங்கேருந்து இது வழி போட்டுக்கலாம், ஏன்னா பள்ளமாக இருக்குது, வீழ்ந்தோன்னா அவ்வளோதான். ஓகே இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கத்துல தான் நான் ஜாம்பிலாம் கத்திட்டு இருந்தானுங்க. இந்த பக்கம் தான் ஜாம்பி கத்துற சத்தம் கேட்டுச்சு. சரி ஓகே இங்கே போய் பார்த்தோம். என்னங்க இவ்வளோ அயனு. சரி அங்கே படிக்க பேருனா ஒரு லைன் மாதிரி போட்டு அங்கே போய் அந்த அயனை போய் எடுக்கலாம். அங்கே இருக்க அயன் எடுக்கலான்னு போனால் நம்மளுக்கு கீழே அயன் இருந்துருக்கு. சரி அதை முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை போய் எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்கலாம், ஏன்னா எல்லா குப்பை பொருளையும் அங்கே போட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை மட்டும் கையில் வச்சுக்கலாம். ஓகே இது இங்கே போட்டுட்டு நம்மளோட பொருள்லாம் வச்சிடலாங்க. ஓகே இந்த உடையிற நிலமையில் இருக்க ஸ்வாட் தேவையில்ல. அதுக்கப்புறம் வேறு நம்மளுக்கு தேவையில்ல. சரி பீஃப் வந்து இது நம்ம குப்பைன்னு சொல்ல தேவையில்ல, வேறு என்ன பேக்கப்புக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட போ இவ்வளோதான் இருக்கே, ஆரோ எடுத்துக்கலாம். எவனாச்சும் வந்தால் அவனை மண்டையிலே குத்திடலாம் போ வச்சு.
ஓகே கோபிள் ஸ்டோன்ஸும் போயிரு. ஓகே இவ்வளோ தான் நம்ம கையில் இருந்தால் போதும் கைஸ். இப்போ நம்ம விட்ட அயன்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம முதல்ல வந்து ஆர்மர் செஞ்சுட்டு போயிடலாம். நான் வர இந்த கோல்டன் ஆர்மரை பார்க்காம போட்டு வந்துட்டேன். இது வந்து ரூயின்டு போர்ட்டில் கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு பார்க்க அப்போ போட்டு இருந்தேன் சும்மா. அது அப்படியே வந்து இங்கே போட்டு வந்துட்டேன் அப்படியே. சரி நம்ம வந்து ஆர்மரை செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஒரு ஹெல்மெட்டும் செஸ்ட் பிளேட்டும் செஞ்சுட்டேன். நம்ம ஒன்றும் பேண்ட்டு மட்டும் தான் செய்யணும். ஆனால் அந்த பேண்ட்டுக்கு வந்து 7 அயன் தேவை. இப்போ தான் வந்து ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம். சரி நம்ம அங்கே போய் அந்த அயனை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே இருக்க அயனை. ஓகே இங்கே ஒரு இடம் போட்டுட்டு போய் எடுத்துடலாம் அதை. ஓகே காய்ஸ் அயன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நிறைய அயன் ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அயன் டூல்ஸும் செஞ்சிருவேன், அயன் ஆர்மர் முடிச்சிருவேன். ஓகே ஒரு லெகின்ஸ் அதாவது பேண்ட்டு இது மொத்தமாக ரெடி பண்ணியாச்சு கைஸ். அயன் ஆர்மரு ஓகே சூப்பரு. ஓகே அயன் ஆர்மர் ரெடி பண்ணியாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம அயன் ஆர்மர் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம டைமண்ட் மைனிங் தான் போக போகிறோம். அது கன்ஃபார்மு. அதுவும் எங்கன்னா நம்ம ரேமண்டில் தான் இங்கே தெரிகிற ரேமண்டில் போய் தேட போகிறோம் டைமண்ட்ஸை. சரி இப்போ நம்ம வந்து அயன் டூல்ஸை மட்டும் ரெடி பண்ணிட்டு கிளம்பிடலாம். 12 இருக்குது. அப்புறம் ஸ்டிக்ஸ் தேவைப்படும். செஸ்ட்டில் வச்சேன் 14 ஸ்டிக்ஸ் இருக்குது. சூப்பரு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு மேலே போகலாம். ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்காட்ஸு, அப்புறம் ஒரு ஆக்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம எல்லாமே கிளம்பலாங்க. ஓகே இதை உடச்சி எல்லாமே எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே இதையும் உடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் வந்துருங்க. ஓகே நம்ம இங்கே வந்தன்றதுக்காக ஒரு டார்ச் மட்டும் வச்சுட்டு போயிடலாம். அயன் மேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. சரி மேலே போகலாம் இப்போது. ஐயோ இடிக்குதே. ஓகே வேகமாக மேலே போயிடலாம். ஏன்னா மேலே நைட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே சீக்கிரம் மேலே போடா, சீக்கிரம் மேலே போடா. ஓகே காய்ஸ் ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போய் நம்ம வீட்டுக்கு போய் ஃபார்மிங் மட்டும் பண்ணிட்டா போதும். ஓகே காய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட மரம் வளர்ந்துருக்கு, செரி பிளாசம் மரம். நம்ம அப்பயே பார்த்தோம் இதை. ஓகே சூப்பராக இருக்குங்க மரம். ஓகே இங்கே கொஞ்சம் ஸ்கெலிட்டன் செத்து கிடக்குறானுங்க, நெருப்பில் எரிஞ்சு செத்துருக்கானுங்க போல். ஓகே சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ் நான் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். எடுத்துகிட்டு வந்து அயனை வச்சு வீட்டில் லேட்டன்லாம் வச்சு கொஞ்சம் நீட் ஆக்கிட்டேன் வீட்டை. ஓகே மேலே ரூமை வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஓகே நம்ம வந்து மேலே போய் காட்டுறேன். நம்ம வந்து இப்போ தூங்கலாம், நைட் ஆகிடுச்சு. மேலே தான் பெட்ரூமு. ஓகே மேலே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம பெட்ரூம். இங்கே வந்து கொஞ்சம் பொருட்களும், அதுக்கப்புறம் இங்கே பெட்டும், அங்கே வந்து லைட்டுக்காக அங்கே ஒன்று இது. சரி தூங்கிடலாம் நம்ம இப்போ. சரி ஓகே காய்ஸ் நம்ம ஃபார்மிங்காக வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஃபார்மிங் கட்டுறதுக்கு டேட்டை ரிமூவ் பண்ணியிருந்தா இது உடஞ்சிருச்சு ஷவல் ரெடி பண்ணலான்னு பார்த்தா உட்டே இல்லை. சரி வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சுன்னு சொல்லி உட்டை மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிட்டு போய் பொருட்களை செஞ்சு நம்ம ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ் எல்லா பொருளையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஃபார்மிங்கோட வேலைகளை. ஓகே காய்ஸ் எல்லா தேட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க ஃபென்ஸ் வச்சு நம்ம வந்து வேலி கட்டிடலாம் நம்மளோட வந்து ஃபுட் ஃபார்முக்கு. என்ன ஃபுட் ஃபார்ம்னா வீட்டை வச்சு தான் பண்ண போகிறேன். ஓகே இங்கே என்னடா தேட்டெலாம் இப்போ இவ்வளோ தான் நம்மளோட அளவு. இதை உடச்சிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஓகே இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து வேகமாக கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஐயோ ஒரு கதவு தான் இருக்கே. சரி இன்னொரு கதவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இருங்க இங்கேருந்து குச்சாலே இங்கே வந்து உள்ளே போயிடலாம். அதனால இங்கே இருக்க ஒரு லேயரை மட்டும் தேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே நான் போய் மரத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். சாரி இது இந்த டோரை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹோ வச்சு எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தண்ணியோட செட்டப் பண்ணணும். தண்ணி இருந்தால் தான் ஃபார்மிங் பண்ண முடியும். ஸோ அந்த செட்டப் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே கைஸ் நான் குழி போட்டிருக்க இடத்துல தான் நான் வந்து தண்ணி ஊற்றணும்.
தண்ணி மட்டும் ஊற்றிட்டோம்னா நம்ம ஃபார்மிங் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம தண்ணி மட்டும் எடுத்து வந்துடலாம். நம்ம எடுத்த அயன் மிச்சம் வச்சு நான் ஒரு பக்கெட் செஞ்சு அதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸை பண்ண போகிறேன். அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸாக ஆமாம், நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம் அதை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்துக்குன்னு ஒரு மரம் நடலான்னு வந்தேன். என்னடா தண்ணியை காணும் டேய், இப்போ என்ன ஊற்றுனேன்? ஓ, நம்ம சேடஸ் கண்ணுக்கே தெரில தண்ணி இருக்கிறது. அது வேற ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி ஓகே, அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸில் வந்து அந்த பக்கம் ஒரு தண்ணி இந்த பக்கம் ஒரு தண்ணி ஊற்றிங்கன்னா அப்படியே வந்து அன்லிமிட்டடாக வாட்டர் எடுத்துகிட்டே இருக்கலாம் அங்கேருந்து. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் கண்ணுக்கு லைட்டாக தெரியுது தண்ணி, அங்கே தான் ஒன்றுமே தெரில கண்ணுக்கு. ஓகே ஓகே, நல்லா தான் தெரியுது. இங்கே வந்து ஊற்றினா தெரியுது, எங்கேயாச்சும் ஊற்றினா தெரிய மாட்டேங்குது தண்ணிலாம் கண்ணுக்கு. சரி ஓகே, இங்கே போய் இப்போ ஊற்றிட்டா அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் ரெடி. ஓகே, இந்த பக்கம் ஊற்றிட்டா அவ்வளோதான், அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் ரெடிங்க. ஓகே, இப்போ நம்ம தண்ணி அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம் இதுக்குள்ளேருந்து. இதை எடுத்துகிட்டு நம்ம போய் எல்லாம் அந்த ஃபார்மிங்கில் இருக்க எல்லாத்துக்கும் ஊற்றிடலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ சீட்ஸை மட்டும் விதைச்சிட்டா போதும். சீட்ஸை மட்டும் எல்லாமே விதைச்சிட்டா நம்ம வந்து எல்லாமே ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் ஃபார்மிங்கு. ஓகே காய்ஸ், ஃபார்மிங் மொத்தமாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இங்கே நிறைய செரி பிளாசம் மரம்லாம் வரைஞ்சிச்சு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் அயன் ஆர்மர் பண்ணிருக்கோம், அப்புறம் ஃபார்மிங் பண்ணிருக்கோம், சுற்றி நிறைய செரி பிளாசம் மரம் நட்டோம், இவ்வளோத்தான் பண்ணிருக்கோம். இதுக்காக கொஞ்சம் லைக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி பாய் காய்ஸ், பாய்.